மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வழமைக்கு திரும்பியது மின் விநியோகம். எரிவாயு விலை திருத்தம். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்திற்கு வந்திறங்கப் போகும் புதிய விமானங்கள் வெளியானது அறிவிப்பு. வெளிநாடொன்றில் கோர விபத்தில் சிக்கி 41 பேர் பலி. நாடாளுமன்றில் பிரதேசவாதம் பேசும் கோமாளி. இளங்குமரன் எம்பியின் பகிரங்க கருத்து. தொடர்வென விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஏற்பட்ட மின்சார தடை தற்போது சில பகுதிகளில் வழமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனை, அம்பதலே நீர் சுத்திகரிப்பு நிலையம், பியகம மற்றும் சப்புகஸ்கந்த உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு பிரதான மின்சார அமைப்புக்கு சொந்தமான பாணந்துறை கிரிட் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாக நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இதேவேளை மாலை 4 மணி வரை தேசிய மின் கட்டமைப்பிலிருந்து தங்கள் சூரிய மின் சக்தி இணைப்பை துண்டிக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதியமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலை மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதியமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் அமைச்சகத்தின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரத்திற்குள் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரித்த போதிலும் மக்களின் சிரமங்களை கருத்திற்கொண்டு அவர்களுக்கு பாதிக்காத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தில் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும் நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியான மற்றும் நேரத்தை மிகுதிப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் பெங்களூருக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி விமானங்களுக்கான அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை மையமாக கொண்டு அண்மையில் வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றையும் மேற்கொண்டிருந்தனர். தற்போது சென்னையில் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்திற்கு விமானங்கள் இயக்கப்படுகின்ற நிலையில் 2 நகரங்களுக்கிடையில் ஏராளமான மக்கள் பயணம் செய்கின்றார்கள். இதில் 25,000க்கும் மேற்பட்ட வருடாந்த யாத்ரீகர்கள் மற்றும் வணிக மற்றும் ஓய்வு நோக்கங்களுக்காக பயணிக்கும் மற்றவர்களும் அடங்குவர். இருப்பினும் நேரடி இணைப்பு இல்லாததால் பல பயணிகள் சென்னை அல்லது கொழும்பு வழியாக பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் பயண நேரம் அதிகமாவதுடன் கூடுதல் செலவுகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இண்டிகோவின் பெங்களூரு யாழ்ப்பாண நேரடி சேவை இந்த சவால்களை தீர்க்கும் என்றும் நேரடி விமானங்கள் அதிக நேரத்தை செலவழிக்கும் பயணத்தை குறைக்கும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இண்டிகோ தற்போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வாராந்தம் 54 விமானங்களை இயக்குவதுடன் இந்த விமான நிறுவனம் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மற்றும் மும்பையை கொழும்புடன் இணைக்கின்றது. மெக்சிகோவில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி 48 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து நேற்று மெக்சிகோவின் தெற்கு கான்கன் மற்றும் டபாஸ்கோ பகுதியில் இடம்பெற்றுள்ளது.
சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், தெற்கு மெக்சிகோவில் நேற்று அதிகாலையில் 48 பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து கான்கன் மற்றும் டபாஸ்கோ இடையே சென்று கொண்டிருந்த போது லொரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததாக டபாஸ்கோ அரசு தெரிவித்துள்ளதுடன் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில், பேருந்தில் இருந்த 38 பயணிகள் மற்றும் 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளதுடன் லொரியின் ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையான உதவிகளை வழங்க மத்திய மற்றும் மாநில அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தமிழர்களின் மதிப்பை சீர்குலைப்பதற்கு கோமாளியொன்று நாடாளுமன்றத்திற்கு வந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக கணக்கில் இட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வுலகில் தமிழர்களுக்கென தனி மதிப்பு உள்ளது. அந்த மதிப்பை சீர்குலைப்பதற்கு அவ்வப்போது துரோகிகளும் கோமாளிகளும் வந்து செல்வதும் வழமை. அப்படித்தான் இம்முறையும் கோமாளியொன்று நாடாளுமன்றம் வந்துள்ளது. பிரதேசவாதம் பேசி தமிழர்களை பிரித்தாள்வதற்காக கைக்கூலியாக வந்துள்ள இந்த நபர் கத்தரித்தோட்ட வெருளிகள் பற்றி கதைப்பது வெட்கக்கேடாகும். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ளன. எவரும் இரண்டாந்தர பிரஜைகள் அல்லர் என்ற நிலைப்பாட்டிலே தேசிய மக்கள் சக்தி உள்ளது. நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கட்சிதான் தேசிய மக்கள் சக்தி. மாற்றம் வேண்டும் என்பதற்காகவே யாழ் மக்களும் எமக்கு அமோக ஆதரவை வழங்கினர். இந்த மக்கள் ஆணையை புரிந்து கொள்ள பக்குவமில்லாத அரசியல் கோமாளி தற்போது விமர்சன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது. சமூக வலைத்தளங்களில் பிரபல்யம் அடைவதற்காக வீரவசனங்களை பேசி தன்னையும் தன்னை சூழவுள்ள ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேசும் கோமாளிகள் எல்லாம் தலைவர்களாக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எமது மலையக உறவுகள் தமிழர்களின் சுயநிர்ணய கோரிக்கைக்கு எதிராக நின்றதில்லை. உரிமை போராட்டங்களை கூட ஆதரித்துள்ளனர். எனவே இணைந்து வாழும் எங்களை பிரதேசவாதத்தை கிளப்பிவிட்டு பிரித்தாள முடியாது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம். தென்னிலங்கையில் மஹிந்தவும் அவரின் சகாக்களும் செய்த அரசியல் பாணியை வடக்கில் செய்வதற்கு இந்த கோமாளி முற்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.